லெமன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெமனில் வரக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு எல்லாம் கழுவி எடுத்துடலாம். லெமனை சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா துணியில் தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா லெமனையுமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லெமனை ரெண்டாக கட் பண்ணி 4ஆக வெட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸுக்கு எல்லா லெமனையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்து 2 கை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கல் உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்லா பக்கம் போகிற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுறலாம். உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா குலுக்கி விட்டாச்சு. நல்லா 3 நாளைக்கு இதை ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்செல்லாம் ஒரு 3 நாள் ஊறட்டும் காய். 3 நாளாக லெமனை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 50 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரைக்கும் இப்படி டப்பா நல்லா பொடிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது வெந்தயம் ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா ஆற வச்சிடலாம். வெந்தயம் கடுகும் நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெந்தயத்தையும் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 1 லிட்டர் செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு அப்படியே நல்லா பொடிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 150 கிராம் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்குறோம். இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். – 25 கிராம் பெருங்காய பவுடர் எடுத்து வச்சுருக்குறோம். இதே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படியே எண்ணெயிலே லைட்டாக வறுத்துக்கலாம். எல்லாமே நல்ல எண்ணெயில் வறுத்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காயை கட் பண்ணிக்கலாம். அப்படியே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா மிளகாத்தூள் அப்படியே கரிஞ்சிரும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே எண்ணெயில் லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு எடுத்து வச்சு இப்போ நம்ம 3 கிலோ லெமன் கட் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்குறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே அந்த காயை லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வெந்தயமும் கடுகும் முணுக்கி வச்சுருக்கிறோம்ல அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இது நல்லா கிளறி விட்டுருவோம். பொடி போட்டோன்னு சும்மா கமன்னு வாசம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான லெமன் ஊறுகாய் ரெடி. அப்படியே பார்க்கும்போதே தயிர் சாதமும் ஊறுகாய் வச்சு சாப்பிடணும் போல் இருக்கும். டாட்டா பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புதிய டிஷ்ஷோடு பார்க்கலாம்.